ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு த செஷன். நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். ஆல்மோஸ்ட் கண்டினியூஸாக வந்துட்டு நம்ம முன்னாடி என்வரான்மெண்ட்டிலேருந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்து இப்போது என்விரான்மெண்ட் முடித்து அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சர் பார்ட் வரையுமே முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் வி ஆர் கோயிங் டு கன்க்ளூட் த ஹோல் செஷன். இப்போ நம்ம என்ட்ரியாக இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக். சயின்ஸ் அண்ட் டெக் வந்து சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப ஃபேவரட்டான ஏரியா. ஏன் அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 11 கொஷின் வந்து கேரண்டி. ஓகேங்களா? ஸோ 11 × 2 ஒரு 22 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. 11 சம்டைம்ஸ் 12 13 கூட போகும். ஓகேங்களா? ஸோ ஆனால் ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23 to 24 மார்க்ஸ் வந்துட்டு இதில் கேரண்டீடாக வரும். இன்னொரு இதில் ஏன் இன்ட்ரெஸ்டிங் திங் அப்படின்னு சொல்லணும்னா, மற்ற ஏரியாஸ்லாம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மெனக்கெட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப அந்த காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு இருக்காது. வேற இதில் வந்து பார்த்திங்கன்னா there are some few ஏரியாஸ், அந்த ஏரியாஸ் வந்து நம்ம கரெக்டாக பார்த்துட்டு போனோம் அப்படின்னாலே ஈஸியாக வந்துட்டு நம்ம ஸ்கோர் பண்ணிட்டு வந்துடலாம். ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நேச்சர் ஆஃப் த கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிவைக்யூலாம் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். மேக்ஸிமம் நீங்கள் அந்த ஸ்பாட்டில் போய் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இங்கேயே வந்து படிச்சுட்டு போகிற மாதிரிலாம் அவங்க கேட்க மாட்டாங்க. எய்தர் நம்ம எக்ஸாம் ஹால்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் தான் இப்படிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி தெரிய வரும். அப்படி இல்லை அப்படின்னா யார் இந்த கொஸ்டின் பார்த்தாலுமே ஈஸியாக ஆன்சர் வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஆல் டே போ மாதிரி தான் ஆன்சர் தான் அவங்க கொடுப்பாங்க. நான் வந்து ஆல்மோஸ்ட் சொல்கிறேன் 99.9% வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி டோனில் தான் இருக்கும். பட் எல்லா டைமுமே ஆல் டே போ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்கில் இருக்குது. ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எப்படி வந்து என்விரான்மெண்ட்டை வந்துட்டு கம்பார்ட்மெண்ட்டாக பிரித்தோம். பேசிக்ஸ் தனியாக பிரித்தோம், என்விரான்மெண்ட் கம் அக்ரிகல்ச்சர் அப்படி பிரித்தோம், பொல்யூஷன் ரிலேட்டடான டாபிக் தனியாக பிரித்தோம், தென் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் பயோடைவர்சிட்டி தனியாக பிரித்தோம், தென் லீகல் ஆஸ்பெக்ட், பாலிசிஸ், கன்வென்ஷன், அக்ரிமெண்ட் அதை பார்த்தோம், ப்ரொடெக்டட் ஏரியாஸ், லாஸ்ட்டாக ஸ்பீசிஸ் வரையும் முடித்தோம். அதே சேம் தான் இங்கேயும் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம சயின்ஸ் அண்ட் டெக் அப்படின்னு பார்க்கும்போது சயின்ஸ் அண்ட் டெக் இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் கம்பார்ட்மெண்ட் பண்ணி பிரித்தோம் அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி. மொதல் ஏரியா அங்கேருந்து கேட்க போகிறாங்க. ஸ்பேஸ்லேருந்து 1 இல்லைனா 2 கொஸ்டின் வரும். சரியா? மொதல் ஏரியா ஸ்பேஸ். ரெண்டாவது முக்கியமான ஏரியா என்னது? இன்ஃபர்மேஷன் அண்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. லைக் டெக்னாலஜி எப்படி சொல்கிறது, மொபைல்ஸ் ஆகட்டும், நெட்வொர்க்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்துட்டு கேட்கலாம். வெப்பு, அப்புறம் சாஃப்ட்வேர் அஸ் சிஸ்டம். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ், அந்த மாதிரி பிளாக் செயின், கிரிப்டோகரன்சி அந்த மாதிரி வந்து கேட்கலாம். சிம்பிளாக இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிலேருந்து கேட்கலாம். இது இல்லை, அடுத்து இதிலேருந்து 2-3 கொஸ்டின் வரும். அதுக்கடுத்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பயோடெக்னாலஜி. சொல்லவே தேவையில்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு 4 to 5 years வந்து பார்த்திங்க அப்படின்னா they are asking enormous amount of the questions from the biotechnology. சிம்பிளாக சொல்லணும்னா பயோ அப்படின்னு போட்டு ஏதாவது கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? பயோ சேர் ஆகட்டும், பயோ ஃபில்டர் ஆகட்டும். ஓகேங்களா? அந்த மாதிரி பயோ ஃபிலிம்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து சில கொஸ்டின்ஸ் வரும். அதுக்குள்ளே நானோ டெக்னாலஜி பற்றியும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கார்பன் நானோ டியூப் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. தென் இதெல்லாம் விட்டோம் அப்படின்னா அடுத்த ஏரியா வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் வந்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் அண்ட் டிசீஸ் அஸ்பெக்ட் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ எமர்ஜிங் டெக்னாலஜி என்ன வந்து ஹெல்த்தில் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? வைரஸ் பற்றி கேட்கலாம். வைரஸு, பாக்டீரியா, வேக்சின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. எவ்ரி இயர் 1 or the other வேக்சின், ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின், நியூமோகாக்கல் வேக்சின், அந்த மாதிரிலாம் வந்துட்டு கான்ஜுகேட் வேக்சின்லாம் கேட்டிருக்காங்க. தென் டிசீஸ் ஆஸ்பெக்டும் கேட்பாங்க. இப்போ ரைட் நான் ஏதாவது டிசீஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா என்ன டிசீஸ்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்த ஏரியாஸ் வந்துட்டு அதர் சம் மிஸ்செலேனியஸ் ஏரியாஸ் வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக கேட்பாங்க. ஓகேங்களா? பேசிக் நாலேஜ், பேசிக்காக வந்துட்டு நம்ம பேசிக் என்சிஆர்டியிலேருந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அப்சர்வேஷன் நாலேஜ் ஃபோக்கஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துட்டு இப்போ ரைட் நோ கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஈஸியாக பிரிச்சுக்கலாம். இதிலேருந்து நீங்கள் அக்குமுலேட் பண்ணிங்கன்னா ஒரு 11 to 12 கொஸ்டின்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். ஓகேங்களா? அரௌண்டு நான் ஷுவராக சொல்லணும் அப்படின்னா ஒரு 6 கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? 6 to 7 கொஸ்டின். ஒரு 2 to 3 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடரேட்டாக இருக்கும். கொஞ்சம் அந்த இடத்துல பதட்டப்படாமல் எடுத்தீங்க அப்படின்னா ஆன்சர் வர்ற மாதிரி இருக்கும். ஒரு 2 to 3 கொஸ்டின் வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? மேபி ரொம்ப ஃபேக்டர் தெரிஞ்சால் தான் போட முடியும், தெரிஞ்சால் தான் கையே வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் மீதியெல்லாம் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா
ஈஸியாக வந்து எடுத்துடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம், எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்பேஸ்லேருந்து போகலாம். ஓகேங்களா, ஸ்பேஸ் ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அந்த ஸ்பேஸ்லேயும் வந்து நம்ம பிரிப்போம். சேட்டலைட் பேஸ் பண்ண கொஷின் ஆகட்டும், இல்லை வேற என்ன சேட்டலைட் பேஸ் பண்ண கொஷின்னு, அப்புறம் வேறு ஆஸ்ட்ரோஸ்பிசிக்ஸு, ஓகேங்களா, அந்த பேஸ் பண்ண கொஷின்ஸு, அப்புறம் பிளானட்ஸு, அதர் ஆஸ்ட்ராய்ட்ஸு, காமெட்ஸு, அதை பேஸ் பண்ண கொஷின்ஸ், அந்த மாதிரி நம்ம வந்து பிரிக்கலாம். ஸோ வித்தவுட் எனி டிலே வில் கெட் இன்டு தி கொஸ்டின். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன், சயின்ஸ் அண்ட் டெக் வந்து எப்படி படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்றது. பட் சோர்ஸ் வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் தாங்க. ஓகேங்களா, இதில் ஸ்டாட்டிக் அந்த மாதிரிலாம் ஸ்டாட்டிக் முக்கியம், பட் பேசிக்ஸ் ஸ்டாட்டிக்னு சொல்கிறத விட பேசிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதை பற்றி படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், பேலிஸ்டிக் மிசைல்ஸ், டிஃபென்ஸ், இன்னொரு ஏரியா வந்து டிஃபென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. அது வந்து நம்ம மிசைல் நியூஸில் வந்து பார்ப்போம் சயின்ஸ் அண்ட் டெக்கை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே. இப்போ பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கரண்ட் அஃபேர் வந்துட்டு நியூ மிசைல்ஸ் எதாவது வந்துருக்கலாம், அக்னி 5, 6 அந்த மாதிரி எதாவது வந்துருக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, பேலிஸ்டிக்ஸ் என்ன, க்ரூஸ் மிசைல்னா என்ன அப்படின்றது தெரிகிறது பேசிக்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி சேட்டலைட்டும் அதே தான். ஜிஎஸ்எல்வி, பிஎஸ்எல்வி என்ன டிஃப்ரென்ஸு, அந்த மாதிரியான பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அது உங்கள் கிளாஸ் நோட்ஸாக இருக்கலாம், ஓகேங்களா, இல்லை நீங்கள் பார்த்த வீடியோஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பேசிக்ஸும் உங்கள்கிட்ட ஒரு நோட் இருக்கும், சயின்ஸ் அண்ட் டெக்கு பேசிக் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நான் சொன்ன ஆங்கிளில் பிரித்து தான் நடத்தியிருப்பாங்க உங்களுக்கும். அது போக கரண்ட் அஃபேர், ஓகேங்களா, டேக் எனி பர்டிகுலர் மெட்டீரியல் விச் யூ லைக், ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எப்படி பார்த்துக்கிறீங்களோ பார்த்துங்க. ஒரு லாஸ்ட் 1 to 2 இயர்ஸ் கரண்ட் அஃபேரை கவனமாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மோர் தென் எனஃப். மேக்ஸிமம் வந்துட்டு அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் கேட்பாங்க. ஸோ வித்தவுட் பேனிக் நீங்கள் பார்த்தாலே வந்துட்டு ஈஸியாக அரைவ் ஆகிடலாம். ரொம்ப திங்க் பண்ணி இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு அந்த ஆஸ்பெக்ட் கொண்டு வர வேணாம், ஓகேங்களா, அப்படின்னா நிறைய தப்பாகிடும். ஜஸ்ட்டு கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு வந்தாலே போதும், ஓகேங்களா. ஸோ ஓகே, எனிவேஸ் வித்தவுட் எனி டிலே வில் கெட் இன் டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரிங்களா. ஸோ லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். If a major solar flare reaches the earth, which of the following are the possible effects on the earth அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சோலார் ஃப்ளேர்னா என்னன்னு தெரியும், அந்த அவுட்டர் ஸ்பேஸ் ஆஃப் த சன், அதிலிருந்து வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, சூடான காற்று மாதிரி வந்துட்டு ஒரு நெருப்பு கதிர் மாதிரி வரும், ஓகேங்களா. அதுதான் வந்துட்டு சோலார் ஃப்ளேர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹை டெம்பரேச்சரில் வந்துட்டு இருக்கும். இஃப் ரீச்சஸ் த எர்த், ஒரு ஹைப்போதெட்டிக்கலி கேட்குறாங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் பாசிபிள் எஃபெக்ட்ஸ் ஆன் த எர்த் அப்படின்றது. இந்த மாதிரி கொஸ்டின் தான் வந்து சொல்கிறது. எப்படின்னா, இந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போக முடியாது, பட் எக்ஸாமில் பார்த்து கொஞ்சம் காமன் சென்ஸ், கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ், கொஞ்சம் ரிஸ்க் டேக்கிங், கொஞ்சம் அப்சர்வேஷன் பேஸ்டு வச்சு ஆன்சர் வந்து நம்ம எடுக்கலாம், ஓகேங்களா. இப்போது 7 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜிபிஎஸ் அண்ட் நேவிகேஷன் சிஸ்டம் குட் ஃபெயில், டெஃபினெட்லி. சுனாமி குட் அக்கர், வில் சி. Power grids could be damaged, okay. Intense auroras could occur, okay. Aurorasனா தெரியும், அந்த கலர்ஃபுல் ஆஸ்ட்ரேலியாஸ் அரோரா போரியாலிஸ் அப்படின்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம், ஓகே. ஃபாரஸ்ட் ஃபயர் could take place, orbits of the satellite could be disturbed, short wave radio wave communication of aircraft flying can be damaged, interrupted எல்லாம் கேட்டுருக்காங்க, ஓகே. இப்போ இவ்வளோ இருக்குது, ஆல் தி அபவ் ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஆப்ஷன் 2 பாருங்கள், சுனாமி குட் அக்கர் அட் ஈக்குட்டோரியல் ரீஜன் இருக்குது. சுனாமிங்க எப்போங்க வரும்? சுனாமி வரும்னா சீஸ்மிக் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. சீஸ்மிக் ஆக்டிவிட்டி அண்டர் த ஓஷன் ஆர் சி வந்து ஏற்படும் போது அந்த பேக், ஓகேங்களா, அந்த பிளேட் மூமெண்ட் நடக்கும்போது அது சீஸ்மிக் ஆக்டிவிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு காஸ் சுனாமி, ஓகேங்களா. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சோலார் ஃப்ளேருக்கும் சுனாமிக்கும் there is no connection. If we remove tsunami, we can easily arrive the answer. நல்லா பாருங்கள், சுனாமி குட் அக்கர் அட் ஈக்குட்டோரியல் ரீஜன், அதையும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, ஓகேங்களா. இதுதான் பேசிக் கான்செப்ட். அப்போ 2 நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா we will arrive ஆன்சர் ஆப்ஷன் சி. 1, 3, 4, 6, 7. 5 வந்து பாருங்கள், ஃபாரஸ்ட் ஃபயரும் வராது. பிகாஸ் ஃபாரஸ்ட் ஃபயர் குட் டேக் பிளேஸ் ஓவர் மச் ஆஃப் த பிளானட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் நீட்ஸ் டைரக்ட் ஃபயர் வேணும் அதுக்கு, ஓகேங்களா. வெறும் இன்டென்ஸ் ஹீட் மட்டும்தான் பார்த்தாது, டைரக்ட் ஃபயர் வந்துட்டு எதுக்கு இருக்கணும். ஸோ 5 we can remove. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ், நேவிகேஷன், ரேடியோ கம்யூனிகேஷன், இப்போ 7 வந்தாலே 1 வரும், ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் ஓவர்லேப் ஆகுது. பவர் கிரிட்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகும், டேமேஜ் ஆகும். இன்டென்ஸ் அரோரா டெஃபினெட்லி வில் ஹேப்பன். ஆர்பிட்ஸ் ஆஃப் த சேட்டலைட் குட் பி டிஸ்டர்ப்டு. எவ்ரிதிங் இஸ் வெரி ஈஸி, ஓகேங்களா. ஓகே, வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Which one of the following is a reason why astronomical distance are measured in light years? ஓகேங்களா, we know that light yearsல தான்
ஆஸ்ட்ரானமிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. தே டு நாட் டெல் இந்த கிலோமீட்டர்ஸ் மீட்டர்ஸ் அதெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, 1 light year 2 light year அப்படின்ற மாதிரி டிஸ்டன்ஸில் இது பண்ணுவாங்க. பார்ப்போம் ஏன் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாருங்கள், டிஸ்டன்ஸ் among stellar bodies do not change. நாட் ஸோ. we know that ஒன் ஆஃப் த அதர் டிஸ்டன்ஸ் வந்துட்டு கம்மியாகவும் இல்லை கொஞ்சம் தூரமாக போகும், அந்த மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. தப்பு. பி, கிராவிட்டி ஆஃப் ஸ்டெல்லார் பாடிஸ் டஸ் நாட் சேஞ்ச். எகெயின் ராங். இட்ஸ் லைக் நோ டைனமிக். ஓகேங்களா, சேஞ்ச் ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். வி கேனாட் சே இட்ஸ் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. பியும் தப்பு. சி பாருங்கள், லைட் ஆல்வேஸ் ட்ராவலிங் ஸ்ட்ரைட் லைன். சி நம்ம நிறையா தடவை பார்த்துருக்கோம், லைட்ஸ் வந்துடும், அது வந்துட்டு இட் டஸ் நாட் ஆல்வேஸ் ட்ராவலிங் ஸ்ட்ரைட் லைன். ஈவன் கிராவிட்டி, இந்த பிளாக் ஹோல் அந்த இதெல்லாம் கான்செப்ட்லாம் படிக்கும்போது கேன் டிஸ்டர்ப் த லைட். ஓகேவா, ஈவன் இட் ஹேஸ் த பொட்டன்ஷியல் டு பெண்ட் த லைட். ஓகேங்களா, கிராவிடேஷனல் லென்ஸ் அந்த சப்ஜெக்ட் அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து பேசிக்ஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். பட்ஸ் வெரி சிம்பிள் ஃபேக்ட் தட் லைட் ஆல்வேஸ் ட்ராவல் டஸ் நாட் ஆல்வேஸ் ட்ராவல் இன் த ஸ்ட்ரைட் லைன்னு நமக்கு தெரியும். ஆப்ஷன் டி பாருங்களேன், ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் ஆல்வேஸ் த சேம். எஸ், திஸ் இஸ் த மெயின் ரீசன். ஓகேங்களா, ஏன்னா பிகாஸ் ஆஃப் த டூ அட்வான்டேஜ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் ஆஃப் லைட் வந்துட்டு ஆல்வேஸ் ஸ்டேயிங் கான்ஸ்டன்ட். அது வந்து அதில் எந்த சேஞ்சஸுமே சின்ஸ் த லைட் இயர் பிக் பேங் தியரியிலிருந்து நம்ம பார்த்த வரைக்கும் இட் டஸ் நாட் சேஞ்ச் எனி, இட் டஸ் நாட் ஹேப்பன் எனி சேஞ்சஸ் இன் தட் ஸ்பீட் ஆஃப் லைட். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரிசிஷன். ஓகேங்களா, high amount of precision associated with the speed of the light is always the same. So that is the main reason why astronomical distance are measured in the light years, because of the speed of light is always the same. Okay, so we'll go to the next question. Okay, இப்போ எகெயின் நான் ஆல்ரெடி சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி சொல்லுவேன், ஏன் வந்து பிவைக்கு வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா, அந்த பிவைக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு வருஷம் வந்து கேட்ட பிவைக்குவே எகெயின் அடுத்த தடவை வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம். ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த கொஷின். சரிங்களா, ஸோ லெட் மீ ரீட் அவுட் த கொஷின். ஒரு வெரி சிம்பிள் கொஷின். இது வந்து 2017 கேட்டது. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த எவால்வ்ட் லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் ஸ்பேஸ் ஆண்டனா ELISA ப்ராஜெக்ட்? ஓகேங்களா, அகெயின் பர்பஸ் ஆஃப் த எவால்வ்டு லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் ஸ்பேஸ் ஆண்டனா ELISA ப்ராஜெக்ட். டு டிடெக்ட் நியூட்ரினோஸ். அதுக்கு வந்து நமக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்குது. ஓகேங்களா, இந்த தேனி கம்பம் அந்த ரீஜியனில் கூட வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க. நியூட்ரினோஸ் இது வராது தெரியும். செகண்டு, டு டிடெக்ட் கிராவிடேஷனல் வேவ்ஸ். தேர்டு, டு டிடெக்ட் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஃபோர்த்து, டு ஸ்டடி த எஃபெக்ட் ஆஃப் சோலார் ஃப்ளேர்ஸ் ஆன் அவர் கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஸோ வி நோ த இது வந்து 2017 இருக்கிறது. அப்போ வந்து கரண்ட் அஃபேர் வந்தது. எதுக்காக த மேஜர் பர்பஸ் ஆஃப் த ELISA எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டு டிடெக்ட் த கிராவிடேஷனல் வேவ்ஸ். ஓகேங்களா, தட்ஸ் த மெயின் ரீசன். ஏன் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோன்னா, வென்எவர் தே ஆர் ஆஸ்கிங் த கொஷின் வித் ரெஸ்பெக்ட் டு கிராவிடேஷன் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து கேட்கும்போது, இல்லை கிராவிடேஷனல் வேவ்ஸ் கிராவிடேஷன் ரிலேட்டட் அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸோ டியர் டு UPSC. ஓகேங்களா, எங்கேலாம் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேரில் கிராவிடேஷனல் வேவ்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை கிராவிடேஷனல் வேவ்ஸ் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நிறைய ப்ராஜெக்ட், இப்போ லீகோ ஓகேங்களா அந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் மகாராஷ்டிராவில் வந்துட்டு இண்டோன் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து போயிட்டுருக்கோம். ஓகேங்களா, அப்போ அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் ஆகட்டும், கிராவிடேஷனல் வேவ்ஸ் ரிலேட்டடாக என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் எந்த கண்ட்ரியில் பண்ணாலும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம போன கொஸ்டின் வந்து பார்த்தோம் ELISA 2017 கேட்டாங்கன்னு. அந்த கொஸ்டினை வந்து மறுபடியும் கேட்டிருப்பாங்க 2020. அது எப்படி கேட்டிருக்காங்கன்றதை நீங்களே பாருங்கள். லெட் மீ ரீட் த கொஸ்டின். The experiment will employ a trio of spacecraft flying in formation in the shape of equilateral triangle that has sides 1 million kilometer long. நல்லா கவனிங்க, 1 million kilometers long with lasers shining between the craft. The experiment in question refers to. ஓகேங்களா, அப்போ அவங்க ஒரு டிஸ்கிரைப் மாதிரி பண்ணுறாங்க என்னென்ன அப்படின்ட்டு. 3 ட்ரையோ மாதிரி இருக்கும், 1 million கிலோமீட்டர் ஸ்பேஸில் இருக்கும், ரெண்டுக்கும் நடுவில் அந்த லேசர் எஃபெக்ட்லாம் இருக்குது அப்படின்றதான் சொல்லிட்டாங்க. இது வேறு எதுவுமே இல்லைங்க. 2017 வந்து ELISA நம்ம பார்த்தோம்ல, தட் எவால்வ்டு லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் ஸ்பேஸ் ஆண்டனா அப்படின்றது எதுக்காக, டு டிடெக்ட் த கிராவிடேஷனல் வேவ்ஸ். அதோட டிஸ்கிரிப்ஷன் தான் இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் எவால்வ்டு LISA. ஓகேங்களா, வெரி சிம்பிள் கொஸ்டின்.
நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 2017 இப்போ அந்த வருஷம் நான் எழுதினேன், நான் ஒர்க் பண்ணிட்டு போயிருந்தேன். ஐ காட் கரெக்ட் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகேங்களா? எப்படி அப்படின்னா, ஜஸ்ட் என்னன்றதை பார்த்துட்டு போனேன். விக்கிபீடியாவில் போனீங்கன்னா இன்னமும் அந்த வந்து இதே மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் அதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பிக்சராக பார்த்தீங்கன்னா இன்னமும் நல்லா புரியும். ஓகேங்களா? அந்த ட்ரையோ மாதிரி 3 இது ஆண்டனா, அந்த லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர்லாம் வச்சுருப்பாங்க. அண்டு அவங்க உங்களே மென்ஷன் பண்ணாங்க வித் லேசர் சைனிங் பிட்வீன் த கிராஃப்ட் அப்படின்றது. தட் இஸ் த எவால்வ்டு லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர். ஓகேங்களா? அந்த ஸ்பேஸ் ஆண்டனா இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் த PYQ. நீங்கள் எகைன் என்ன பண்ணோம் அப்படின்னா, Voyager 2 அப்படின்னா என்ன, நியூ ஹொரைசான்ஸ் பற்றி படிங்க, லீசா பாத்ஃபைண்டர் பற்றி டீட்டெயிலாக படிச்சுட்டு போங்க. ஓகேங்களா? வி மே நாட் நோ, வி கேன் எக்ஸ்பெக்ட் சச் கொஸ்டின் இன் த 2026 as well. ஓகே, வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கிராவிடேஷன் ரிலேட்டடாக வந்தால் நல்லா படிச்சிக்கிங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இன்னொன்று. ரீசெண்ட்லி scientists observed the merger of giant black hole billions of light years away from the earth. What is the significance of the observation? ஓகேங்களா? வெரி சிம்பிள். என்ன பண்ணியிருக்காங்க, 2009 அது வந்து அப்போ கரண்ட் அஃபேராக வந்தது தான். மெர்ஜர் ஆஃப் 2 giant black holes billions of light years away from the earth. What is the significance? So nothing but option B பாருங்கள், gravitational waves were detected. ஓகேங்களா? Because of that gravitational waves, the 2 giant black holes merger. ஓகேங்களா? that incident had happened, noticed by the scientist. ஓகேங்களா? the right answer for this question is option B, gravitational waves were detected. Because of that gravitational, இந்த black hole event தான் வந்து பார்த்தீங்கன்னா what it tells that gravitational waves வந்துட்டு டிடெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது. ஈவன் வந்துட்டு இதுக்கான நோபல் ப்ரைஸ் வந்து 2017 வந்து கொடுத்துருப்பாங்க. நோபல் ப்ரைஸ் எக்ஸாக்ட்லி ஃபார் ஃபிசிக்ஸுக்கு. அதோட அவுட்கமாக தான் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? Okay, we'll go to the next question. Again, consider the following statement. Light is affected by gravity. இது ஆல்ரெடி நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? லைட் இஸ் ஆல்வேஸ் ட்ராவல் இன் ஸ்ட்ரைட் லைன். ஓகேங்களா? ஆஸ்ட்ரானமிக்கல் இயர்ஸ் வந்து ஏன் லைட் இயர்ஸில் வந்துட்டு கால்குலேட் பண்ணுறாங்க, ரீசன் வந்து பார்த்தோம். அதில் லைட் ஆல்வேஸ் ட்ராவல் இன் ஸ்ட்ரைட் லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி கிடையாது. ஆனால் இதில் அதே ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, லைட் இஸ் அஃபெக்டட் பை கிராவிட்டி. தட்ஸ் ட்ரூ. ஓகேங்களா? வச்சுப்போம். அடுத்து பாருங்கள், the universe is constantly expanding. It's very well known. நம்ம பேசிக் என்சிஆர்டிலையும் படிச்சிருப்போம், ஜியாகிரஃபிலையும் தெரிஞ்சோம், நமக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்துருப்போம். யூனிவர்ஸ் ஆல்வேஸ் பீன் கீப் ஆன் எக்ஸ்பேண்டிங் அப்படின்றது. தட்ஸ் ட்ரூ. மேட்டர் வார்ப்ஸ் இட்ஸ் சரௌண்டிங் ஸ்பேஸ் டைம். தட்ஸ் ட்ரூ. லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். Which of the above is are the predictions of Albert Einstein's general theory of relativity often discussed in the media? ஓகேங்களா? ஸோ இந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வந்து பார்க்கும்போது அதில் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி இதோட ப்ரிடிக்ஷன் வந்து என்னென்ன அப்படின்னா, லைட் இஸ் அஃபெக்டட் பை கிராவிட்டி. தட்ஸ் ட்ரூ. யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்பேண்டிங். தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. மேட்டர் வார்ப்ஸ் இட்ஸ் சரௌண்டிங் ஸ்பேஸ் அண்ட் டைம். தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஸோ ஆல் த 3 ஆர் த ப்ரிடிக்ஷன்ஸ் ஆஃப் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்ஸ் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஓகேங்களா? திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி டிஸ்கஸ்ட் இன் த மீடியா ஆஸ் வெல். ஸோ ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் ஆல் தி அபோவ். ஆப்ஷன் டி 1, 2 and 3 is the right answer. So again, we'll discuss about the few questions from the satellite launching vehicle. ஓகேங்களா? அதை பற்றி ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்குது. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். With reference to India's satellite launch vehicle, consider the following statements. PSLVs launch the satellite useful for Earth resources monitoring, whereas GSLVs are designed mainly to launch communication satellites. ஸோ நம்ம இது வந்து படிச்சிருப்போம். தெர் இஸ் டூ சேட்டலைட் நம்மகிட்ட இருக்கிறது. ஒன்று PSLV, போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள்பாங்க. இது எப்படி சொன்னால், இப்போ குளோப் இருக்குது அப்படின்னா போல்ஸ் டு போல்ஸ் வந்து சுத்தம். இதோட மெயின் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஐடென்டிஃபை த எர்த் ரிசோர்ஸஸ் வந்து மானிட்டர் பண்ணுறது தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓசன் சேட்டு, ரிசோர்ஸ் சேட்டு இதெல்லாமே PSLV யூஸ் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஸோ மெயினான ஆப்ஜெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் அவுட் த ரிசோர்ஸஸ் தான். எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா GSLV, இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஜியோ சின்க்ரனைஸ் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. Designed mainly to launch communication satellite. It will travel up to 36,000 kilometers so that we will have better communication. ஓகேங்களா? சேட்டலைட் ஆகட்டும், ஃபோன் கால், இன்டர்நெட் இது எல்லாத்துக்கும் GSLV தான் சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தட்ஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். அடுத்து பாருங்கள், செகண்ட் ஸ்டேட்மெண்ட். Satellites launched by PSLV appear to remain permanently fixed in the same position in the sky as viewed from a particular location on the earth. இது ஆக்சுவலாக PSLV கிடையாது, ஜியோ சின்க்ரனஸ்
சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள். ஓகேங்களா, ஜிஎஸ்எல்வி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது. ஏன்னா எர்த் எப்படி ரிவால்வ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுவும் வந்துட்டு அட் த சேம் பேஸ் வந்துட்டு இது வந்து ரிவால்வ் ஆகும். ஸோ அதனால் நம்ம எப்போ இருந்து எங்கேருந்து பார்த்தாலும் நம்ம கூடயே ட்ராவல் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்துட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஜிஎஸ்எல்வி நாட் வித் பிஎஸ்எல்வி. செகண்டு தப்பு. தேர்டு வந்து பாருங்கள், ஜிஎஸ்எல்வி Mark III இஸ் a 4-staged launch vehicle with the first and third stage using solid rocket motors, செகண்ட் அண்ட் ஃபோர்த் வந்து யூஸிங் லிக்விட் ராக்கெட்னு இருக்குது. இகெயின் தப்புங்க. ஜிஎஸ்எல்வி Mark III வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்டேஜ், சாலிடு, லிக்விடு, க்ரையோஜெனிக். வேறு பிஎஸ்எல்வி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன மாதிரி 4 ஸ்டேஜ், ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடு, செகண்டும் ஃபோர்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடு. சரிங்களா? ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் A, 1 only இஸ் த ஆன்சர். மற்ற 2, 3 தப்பு. ஓகேங்களா? ஸோ எகெயின் இதே மாதிரி கேட்ட 2018 கேட்ட ஒரு கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். சேட்டலைட் சிஸ்டம் பேஸ் பண்ண கொஷின், வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கொஷின். வித் ரெஃபரன்ஸ் டு த இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் IRNSS உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? எப்படி வந்து யூஸிங் GPS குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி we are using IRNSS. Consider the following statement. Fine. 1. IRNSS has 3 satellites in geostationary and 4 satellites in geosynchronous orbits. ஆக்சுவலாக கரெக்டுங்க. ஓகேங்களா? there are மொத்தம் 7 சேட்டலைட்ஸ் இருக்குது. அந்த 7ல் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஜியோஸ்டேஷனரி, 4 வந்து பார்த்தீங்கன்னா ஜியோசின்க்ரனைஸ். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எந்த பிளேஸில் இருக்கோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா எப்படி போகணும் அப்படின்றத கால்குலேட் பண்ணி இதை நமக்கு காட்டும். தட்ஸ் கரெக்ட். செகண்ட் பாருங்கள், IRNSS கவர்ஸ் என்டையர் இந்தியா அண்ட் அபவுட் 5,500 ஸ்கொயர் கிலோமீட்டர் பியாண்ட் இட்ஸ் பார்டர்ன்னு இருக்குங்க. யூஸ்வலாக நான் ஆல்ரெடி நம்ம நிறைய இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ரொம்ப ஃபேக்ட்டு 5,500 கிலோமீட்டர் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இட் கோஸ் பியாண்ட் US வரையும் போயிடும். ஓகேங்களா? இந்த பக்கம் சைனா எல்லாத்தையும் தாண்டி போயிடும். அவ்வளோலாம் இது கவர் பண்ணாதுங்க. இட்ஸ் என்டையர் இந்தியா அபவுட் 1,500 கிலோமீட்டர் தானே ரைட் ஆன்சர். இட்ஸ் நாட் 5,000 கிலோமீட்டர்ன்றது ஓவர் எக்ஸாஜரேஷன், பியாண்ட் இட்ஸ் பார்டர்ன்றது. ஸோ செகண்டு தப்புங்க. தேர்டு பாருங்கள், இந்தியா வில் ஹேவ் இட்ஸ் ஓன் சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம் வித் ஃபுல் குளோபல் கவரேஜ் பை த மிடில் ஆஃப் 2019. நான் இதான் சொன்னேன், ஓவர் எக்ஸாஜரேஷன் அந்த மாதிரி அந்த பிளான்லாம் எதுவுமே இல்லை. இப்போ ஈவன் நவ் இந்தியா இஸ் ப்ரிப்பேரிங். ஓகேங்களா? ஸோ இப்போ ரைட் நவ் வி ஆர் ஹேவிங் IRNSS. however unfortunately we are still dependent upon the GPS தான். சரிங்களா? ஸோ the right answer for this question 2 தப்பு, 3 தப்பு, 1 வந்து கரெக்ட். ஸோ ஆப்ஷன் A 1 only is the right answer. சரிங்களா? ஸோ we'll go to the next question. நம்ம ஒரு லான்ச்சிங் வெஹிக்கிள் இந்த பேஸ் பண்ணி ஒரு சில கொஷின்ஸ் பார்த்தோம். இப்போ வந்துட்டு ஒரு ஃபியூ கொஷின்ஸு அந்த வருஷம் இது எதுக்காகனா ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா? இந்த வருஷம் எந்த இதோட ரெலவன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பட் ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி ஏதாவது ரீசெண்டாக ஏதாவது லான்ச் பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி 25லேயும் 26லேயும் ஏதாவது லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து எடுத்து பார்த்துக்கணுன்றதுக்காக இந்த கொஷின் நான் பேஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஆஸ்ட்ரோசாட் இது வந்து 2015 வந்த கரண்ட் அஃபேரு. ஸோ அதை வந்து அந்த வருஷம் கேட்டிருக்காங்க. வித் ரெஃபரன்ஸ் டு ஆஸ்ட்ரோசாட் astronomical observatory launched by India, which of the following statement is are correct? Other than USA and Russia, India is the only country to have launched a similar observatory into space. So இது வந்து தப்பு. because இந்த ஆஸ்ட்ரோசெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வாஸ் த ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இந்தியாஸ் ஃபஸ்ட் ஆஸ்ட்ரானமி மிஷன் இது. தென் இதோட மெயின் எய்மே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டு ஸ்டடி த செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸை இன் அக்ராஸ் பேண்ட், எக்ஸ்ரேல, ஐஆரில், மற்ற எல்லா பேண்ட்லேயும் வந்து படிக்கிறது தான் இது வந்து பண்ணாங்க. இப்போ இந்தியா இஸ் த ஃபஸ்ட்டு கண்ட்ரி. ஓகேங்களா? அதர் தென் USA, ரஷ்யா இட்ஸை தே டின்ட் டூ எனி திங். ஸோ ஃபஸ்ட்டு தப்பு. செகண்ட் வந்து பாருங்கள், போன இதில் பார்த்தோம் பியாண்ட் த பார்டர் 5,500 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு அந்த டூ மச் ஆஃப் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் தப்பாக இருக்கும்னு. அதே தான் இங்கேயும் 2,000 kilogram satellite placed in an orbit of 1,650 kilometer above the surface of the earth. இவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ஸ்லாம் வந்து கேட்கும்போது மோஸ்ட் லைக்லி இட் வில் கோ ராங். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 1,500 kg சேட்டலைட் பிளேஸ்ட் இன் 650 கிலோமீட்டர், நாட் 1,650. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் படிச்சுட்டு போகணுமா, இவ்வளோ ஃபேக்ட் வந்து மெமரி பண்ணுமான்றது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரி பண்ண வேணாம். யூஸ்வலாக இந்த மாதிரி ஃபேக்ட் ரொம்ப கேட்குறாங்கன்னா மோஸ்ட் லைக்லி வில் கோ ராங். சரிங்களா? ஸோ ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் D, neither 1 nor 2. சரிங்களா?
Again, most important mission of the ISRO, ஓகேங்களா, it's created a very significant impact in the entire space fraternity across the globe. One of the most important mission, that is mission Mangalyaan, ஓகேங்களா. So let me read out the question. Consider the following statement. The Mangalyaan launched by ISRO is called as the Mars Orbiter mission. MOM அப்படின்னு சொல்லுவாங்க. That's true. Second, made India the second country to have a spacecraft orbit the Mars after US. So it's not the second country. That's not correct. It's wrong. Because NASA பண்ணாங்க, அப்புறம் தென் சோவியட், இப்போ இருக்க ரஷ்யா, அப்புறம் இந்த சோவியட் அதுவும் பண்ணியிருக்காங்க, தென் யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சி பண்ணியிருக்காங்க. இந்தியா வி கேன் டெல் இட்ஸ் ஃபோர்த் கண்ட்ரின்னு சொல்லலாம். செகண்ட் தப்பு. தேர்டு வந்து பாருங்கள், மேட் இந்தியா த ஒன்லி கண்ட்ரி டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் மேக்கிங் இட்ஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆர்பிட் த மார்ஸ் இன் இட்ஸ் வெரி ஃபர்ஸ்ட் அட்டம். தட்ஸ் கரெக்ட், ஓகேங்களா. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தட்ஸ் அ வெரி சிக்னிஃபிகண்ட் மூமெண்ட் வேர் ஆஃப்டர் அச்சீவிங் த மார்ஸ் மங்கல்யான் மிஷன் வி ஸ்பெண்ட் அரௌண்ட் லெஸ் தென் அரௌண்ட் $6 million வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த எக்ஸாக்ட் ஃபேக்ட் வந்து ஐம் நாட் ஏபிள் டு ரெக்லெக்ட், பட் வெரி லெஸ் காஸ்ட்டில் பண்ணியிருக்கோம். ஈவன் அங்கே ஹாலிவுட்டில் எடுக்கிற மூவிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பியாண்ட் மோர் தென் பட்ஜெட்டே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பட்ஜெட்டில் போட்டு மூவி எடுப்பாங்க. பட் நம்ம கம்மி பட்ஜெட்டில் வந்துட்டு மார்ஸ்க்கே வந்துட்டு அந்த சேட்டலைட் அனுப்பினது வந்து ரொம்பவுமே இதாக சொல்லுவாங்க. தட் டூ வெரி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ன்றப்ப அக்ராஸ் த குளோப் ஆஸ் லுக்ட் இன் டு த இந்தியா, ஓகேங்களா. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் important mission that everyone should know about this India with respect to the space mission. So option C is the right answer. 1 and 3 only is the right answer. Okay, without any delay, we will go to the next question. And one more very simple question. What is the difference between asteroids and comets? ஓகேங்களா, இது ஓல்டு கொஸ்டின், பட் இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து கேட்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, this was the question about what are asteroids and how it impact on the human nature தான் எந்த வருஷம் கேட்ட கொஸ்டினா 2024 கேட்ட GS3 கேட்ட மெயின்ஸ் கொஸ்டின், சரிங்களா. ஸோ அதனால் இது ஆல்வேஸ் வில் பி ரெலவெண்ட், ஓகேங்களா. எதையுமே வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் மறுபடியும் இது கேட்பாங்களா அப்படின்றதுனா, ஏன்னா பாருங்கள் மெயின்ஸ்லேயே வந்து 2024 ஆஸ்ட்ராய்டு பற்றி ஒரு வெரி சிம்பிள் கொஸ்டின், வாட் ஆர் ஆஸ்ட்ராய்ட்ஸ், ஓகேங்களா, how it impacts on the human and other living creaturesன்றது தான் கொஸ்டினே 15 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. ஓகே, லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அண்ட் காமெட்ஸ்? Asteroids are small rocky planetoids, while comets are formed of frozen gases held together by rocky and metallic material. அது கரெக்ட், ஓகேங்களா. சம்டைம்ஸ் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் த மைனர் பிளானட்ஸ்னு கூட சொல்லுவாங்க ஆஸ்ட்ராய்ட்ஸை. செகண்டு, ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் மோஸ்ட்லி பிட்வீன் ஆர்பிட்ஸ் ஆஃப் ஜூபிட்டர் அண்ட் மார்ஸ். இது வந்து நம்ம ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு இருக்கோம். ஜூபிட்டருக்கும் மார்ஸ்க்கும் இடையில தான் ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கும், கரெக்டு. ஒயில் காமெட்ஸ் ஆர் ஃபவுண்ட் மோஸ்ட்லி பிட்வீன் வீனஸ் அண்ட் மெர்க்குரி. இது தப்புங்க, ஓகேங்களா. பிகாஸ் காமெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வால் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அக்ராஸ், இட்ஸ் நாட் ஓன்லி ரெஸ்ட்ரிக்டட் டு வீனஸ் அண்ட் மெர்க்குரி, எல்லா பிளானட்ஸ் இதுக்கிட்டையுமே இருக்கும். ஸோ செகண்டு தப்பு. தேர்டு பாருங்கள், காமெட் ஷோ எ பெர்செப்டபிள் க்ளோவிங் டெய்ல். அது அந்த வால் நட்சத்திரம் சொல்லுவாங்க, அந்த க்ளோவிங் டெய்ல் வந்துட்டு இருக்கும். ஒயில் ஆஸ்ட்ராய்ட்ஸ் டு நாட் ஹேவ். தட்ஸ் கரெக்ட். ஈவன் மெட்டியோர்ஸ்னா என்ன, மெட்டியோராய்ட்ஸ்னா என்ன, மெட்டியோரைட்னா என்ன, ஓகேங்களா, அதையும் வந்து பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா மெட்டியோர்னா என்னன்றலாம் ஆல்ரெடி PYQல கேட்டிருக்காங்க. ஸோ ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் B, 1 and 3 only is the right answer. Okay, without any delay, we'll go to the next question. Again, நாம் எப்படி போன அக்ரிகல்ச்சரில் வந்துட்டு ஒரு சில இந்த 100 million farmers, ஸ்மால் ஃபார்மர்ஸ், லார்ஜ் ஃபீல்டுலாம் கொஸ்டின் பார்த்தோம். ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் நம்ம அங்கே போய் தான் ஆன்சரே எடுக்க முடியும், ஓகேங்களா. அந்த மாதிரி ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் தான் 2022 கேட்ட கொஸ்டின். வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இதை நான் சால்வ் பண்ணும்போது எப்படி சால்வ் பண்ண என்னன்ற மாதிரி நான் சொல்கிறேன். இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ as well. Let me read out the question. Which one of the following statement best reflects the idea behind the fractional orbital bombardment system, FOBS, often talked about in the media? See, to be honest, when I was reading this question in the examination hall, hardly I do not have any idea, ஓகேங்களா. எனக்கு பெருசாக எதுவுமே இல்லை. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், பட் நம்ம சால்வ் பண்ணால் தான் நம்ம வந்துட்டு வி கேன் அடுத்த என்ன சொல்கிறது கொஞ்சம் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதை வந்து ஸ்கிப்பும் பண்ண முடியாது. ஓகே, படிக்கலாம் அப்படின்னு படித்தேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹைப்பர்சானிக் மிசைல் இஸ் லான்ச்டு இன்டு ஸ்பேஸ் டு கவுண்டர் த ஆஸ்ட்ராய்டு அப்ரோச்சிங் த எர்த் அண்ட் எக்ஸ்ப்ளோட் இட் இன் ஸ்பேஸ். ஆக்சுவலாக இது மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்லர் சிண்ட்ரோம், அப்புறம் மிஷன் சக்தி அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. பட்
there is no relation between the fractional orbital bombardment system இதுக்கு இந்த சம்மந்தமும் இல்லை. சரிங்களா? ஸோ A will go. We can rule out the option A. B பாருங்க, a spacecraft lands on another planet after making several orbital motion அப்படின்றதும் which what to say, it does not fit into the fractional orbital bombardment system, அதில் ஃபிட் ஆகலை. C பாருங்க, a missile is put into stable orbit around the earth and deorbits over a target on the earth. ஓகேங்களா? இது வந்துட்டு ஃப்ராக்ஷனல் ஆர்பிட் அப்படின்றப்போ ஆர்பிட் deorbit அதோட மேட்ச் ஆகுது. தென் பம்பார்ட்மெண்ட் டார்கெட் இதெல்லாம் மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? அப்போ சி வச்சுப்போம். டி பாருங்கள், a spacecraft moves along a comet with the same speed and places a probe on its surfaceன்றது இட்ஸ் நத்திங். என்ன சொல்கிறது, there is no relation between the fractional orbital bombardment சிஸ்டத்துக்கும் ஆப்ஷன் டிக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ சி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சூட்டபுளாக இருக்குது. இட்ஸ் ஆக்சுவலி ஃபிட் இன் டு தட் ஃப்ராக்ஷனல் ஆர்பிட்டல் bombardment. ஃப்ராக்ஷனல் ஆர்பிட்டல்னால் என்ன? ஃப்ராக்ஷனாக ஒரு பாதி, அப்போ ஒரு ஆர்பிட்லேருந்து இன்னொரு ஆர்பிட் எதுவும் ஆகுது. பம்பார்ட்மெண்ட்ன்றது இட்ஸ் அ பிளாஸ்டிங் கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது. ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் a missile is put into stable orbit around the earth and deorbits over a target on the earth. நத்திங் பட்டுங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூக்ளியர் வெப்பன் டெலிவரி சிஸ்டம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து எப்போ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பை ரஷ்யா, தென் சோவியத். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சைனாவை இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. இது வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா லோயர் எர்த் ஆர்பிட். ஓகேங்களா? அங்கே வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. தென் மீது எல்லாமே வந்துட்டு ஒரு நியூக்ளியர் வார்ஹெட் மாதிரி bombardment மீது எல்லாமே கரெக்டு தான். ஆப்ஷன் சி பாருங்கள், மிசைல் புட் இன் டு ஸ்டேபிள் ஆர்பிட் அரவுண்ட் த எர்த் அண்ட் deorbits over a target on the earth. வெளியில் வந்து பம்பார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ வெரி சிம்பிள். ஸோ பதட்டப்படாமல் நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் ப்ராக்டிக்கலாக ஃபீஸிபிளாக அந்த ஓகே சட்டிலாக இருக்குது அப்படின்னா that will be the most likely the answer. Okay, we'll go to the next question. இது வந்து 2025ல கேட்ட கொஸ்டின். வெரி சிம்பிள் கொஸ்டின். GPS aided geo augmented navigation Gagan uses a system of ground station to provide necessary augmentation. Which of the following statement are correct with respect to Gagan? ஓகேங்களா? ககன் பற்றி வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு நேவிகேஷன் சேட்டலைட் தான். ஈவன் மேக்ஸிமம் இட்ஸ் ஆல்சோ ஹெல்ப்டு இம்மன்ஸ்லி ஃபார் த நிறைய ஆஸ்பெக்டில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? கரண்ட் அஃபேரில் வந்துட்டு வந்திருக்கு. 2025ல கேட்ட கொஸ்டின் படிப்போம். இட் இஸ் டிசைன் டு ப்ரொவைட் additional accuracy and integrity. Very plain and straightforward statement. Correct. Second, it will allow more uniform and high quality air traffic management. Yes, true. ஓகேங்களா? இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா it will allow more uniform and high quality air traffic management டெஃபினட்டாக பண்ணும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அப்ளிகபிள் இன் நேச்சர். பட் தேர்ட் பாருங்களேன், it will provide benefit only in aviation but not in other modes of transportation. Why not? ஓகேங்களா? இதை தான் சொல்கிறது இந்த நெகட்டிவ் டோனில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து யூ ஷுட் ஆஸ்க் த கொஸ்டின் ஒய் நாட். இஃப் இட் இஸ் டஸ் பெனிஃபிட் டு த ஏவியேஷன் ஒய் நாட் இட் டஸ் த சேம் பெனிஃபிட் டு த அதர் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டாக 3 வந்து தப்பு. 3 நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி 1 and 2 ஒன்லி இஸ் த ரைட் ஆன்சர். வெரி சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இது கரண்ட் அஃபேர் வந்தது ககன் 25ல கேட்டாங்க. அதேமாதிரி 25 to 6ல் ஏதாவது கரண்ட் அஃபேர் வந்துச்சுன்னா நல்லா பார்த்துக்குங்க. சரிங்களா? Again, 25ல கேட்ட one more question. Consider the following space missions: Axiom 4, SpaceX, Gaganyaan. How many of the space missions given above encourage and support microgravity research அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது தனித்தனியாக நியூஸில் வந்தது. ஓகேங்களா? Axiom 4 வந்தது, SpaceX வந்துச்சு. SpaceXலாம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கிங் எக்ஸ்பிரிமெண்ட் மிஷன் இந்த ஸ்பேஸ். ஓகேங்களா? ககன்யான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட்டு அதை பற்றின டிஸ்கஸ் பண்ணுது. இதில் ஹவு மெனி ஆஃப் த ஸ்பேஸ் மிஷன் கிவன் என்கரேஜ் அண்ட் சப்போர்ட் த மைக்ரோ கிராவிட்டி ரிசர்ச்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆல் த எபோவ் தான். ஓகேங்களா? Axiom 3யும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் த டு செக் த கிராவிட்டி. ஓகேங்களா? ஆக்டிவிட்டி இருக்கா அப்படின்றது. ஸ்பேடெக்ஸுக்கும் வந்துட்டு மைக்ரோ கிராவிட்டி வந்துட்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதை பற்றி வந்துட்டு அதில் தே ஆர் ஒர்க்கிங் இன் தட் சேம் ஆஸ்பெக்ட். ககன்யானும் வந்து பார்த்தீங்கன்னா தே ஷுட் ஆக்சுவலி தே டூ ஓகேங்களா அபவுட் என்கரேஜ் அண்ட் சப்போர்ட் த மைக்ரோ கிராவிட்டி ரிசர்ச். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆல் தே எபோவ். ஓகேங்களா? ஸோ தனித்தனியாக மறுபடியும் மேபி ஸ்பின் ஆஃப் கொஸ்டின் வந்துட்டு வரலாம். 2026ல் கேட்கலாம்.
என்னென்ன அப்படின்றத நல்லா இண்டிவிஜுவல் கொஷினாக எடுத்து போய் படித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ we have almost we have come to the last question of the session. Let me read out the question. 2024 கேட்டது. Consider the following statement. Statement number 1, giant stars live much longer than dwarf stars. Statement number 2, compared to dwarf stars, giant stars have a greater rate of nuclear reaction. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜியான் ஸ்டார் டுவார்ஃப் ஸ்டார்ஸை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும். நிறையா இருக்குது, ஒயிட் ஸ்டார்ஸ், பல்சர்ஸ், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பட் பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஜியான் ஸ்டார்ஸ் அண்ட் டுவார்ஃப் ஸ்டார்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஜியான் ஸ்டார்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தே associated with that nuclear reaction they will do everything, but in the short span of timeல ஹை அமௌண்ட் ஆஃப் இன்டென்சிட்டியில் ஹை அமௌண்ட் ஆஃப் அந்த க்ளோ வந்துட்டு கொடுக்கும். ஓகேங்களா? அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் வந்துட்டு வெரி ஹை அமௌண்ட்டில் இருக்கும். அதனால ஷார்ட் ஸ்பேன் அது முடிஞ்சதுக்கப்புறம் இட் வில் பிகம் அ டுவார்ஃப் ஸ்டார்ஸாக வந்து மாறிடும். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு படிங்க, ஜியான் ஸ்டார்ஸ் லிவ் மச் லாங்கர் தென் டுவார்ஃப் ஸ்டார்ஸ். அது வந்து தப்பு. பட் ஆக்சுவலி ஜியான் ஸ்டார்ஸ் ஹவ் வெரி ஷார்ட் ஸ்பேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் படிங்க, கம்பேர்ட் டு டுவார்ஃப் ஸ்டார்ஸ் ஜியான் ஸ்டார்ஸ் ஹவ் அ கிரேட்டர் ரேட் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்ஷன். தட்ஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். பிகாஸ் ஆஃப் இதுக்கு வந்து கிரேட்டர் ரேட் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்ஷன் இருக்கிறதுனால அந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் ஹை க்ளோ இருக்கும், ஹை எனர்ஜி இன்டென்சிட்டி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இட் வில் லூஸ் இட்ஸ் எனர்ஜி. அதனால தான் சொல்கிறது இது வந்து ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம், டுவார்ஃப் ஸ்டார் வந்து லாங் ஸ்பேன் ஆஃப் டைம். ஸோ இயர் ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2 இஸ் கரெக்ட், whereas 1 is wrong. The right answer for this question is option D. Statement number 1 is incorrect, but statement number 2 is correct. Okay, so இது வந்து very basic question they asked from the astrophysics இருந்து. So with this we have come to the conclusion of the session. ரொம்ப எக்ஸ்டென்சிவாக வந்துட்டு ஸ்பேஸ்லேருந்து கேட்ட கொஷின்ஸ், எப்படி கரண்ட் அஃபேர்லேருந்து கேட்டாங்க, எப்படி வந்துட்டு நம்ம ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, எப்படி வந்து ரீசன்ட் சேட்டலைட்லேருந்து கேட்டாங்க, எப்படி லான்ச்சிங் வெஹிக்கிள்லேருந்து பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி, ஐஆர்என்எஸ்எஸ் இதெல்லாம் வந்து கேட்டாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதேமாரி அகெயின் ஐ வுட் லைக் டு கன்க்ளூட் தட் ரீசெண்டாக வந்த மிசைல்ஸு, ஓகேங்களா, ஸ்பேஸ் டெவலப்மெண்ட்ஸு, இஸ்ரோவோட வெப்சைட்ஸ்லாம் போய் பாருங்கள். லாஸ்ட் ஒரு 1 year 2 yearல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்து ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ வித் திஸ் வி ஹவ் கம் டு த கன்க்ளூஷன். இந்த நெக்ஸ்ட் செஷனில் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ் அண்ட் லேர்னிங். Hope you must have learned any new things in this session. ஓகேங்களா? So see you in the next video. So all the best to all of you. Thank you so much.